தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனின் அன்பினிலே ஒன்றிணைந்த இறை நெஞ்சங்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளிலே அன்னையாம் தாய் திருச்சபையோடு இணைந்தவர்களாக இன்றைய நாளிலே நாங்கள் புனிதர்களான புனித பேதுரு மற்றும் பவுலினுடைய பெருவிழாவினை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இவர்கள் இருவரும் பெரும் தூண்களாக இருந்து எங்களுடைய திரு அவையினை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். இப்புனிதர்களினுடைய மன்றாடும் பரிந்துரையும் எங்களுடைய வாழ்விலே எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், அதோடு சிறப்பாக திரு அவையிலே நாங்கள் இன்றைய இந்த ஞாயிறு தினத்தினை திருத்தந்தையினுடைய ஞாயிறு தினமாகவும் கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித பேதுருவினுடைய வழித்தோன்றலான அந்த திருத்தந்தையினுடைய விழாவினை கொண்டாடுவோம். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தையான 14ஆம் சிங்கராயர் இன்றைய ஆண்டிலே இன்றைய நாளிலே முதலாவது பாப்பரசர் திரு தினத்தினை கொண்டாடுகின்றார். அவருடைய பணி சிறந்திடவும் அவர் கொண்டிருக்கின்ற இந்த பணி வாழ்வு சிறப்பாக அவருக்கு அமைந்திடவும் இறைவனுடைய அருள் என்றுமே அவரை வழிநடத்திடவும் வேண்டும் என்று மன்றாடுவோம். அதோடு எங்களுடைய கொழும்பு உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய 50வது குருத்துவ விழாவினையும் இன்றைய நாளிலே கொண்டாடி நிற்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் தாமே அவரை நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்றும் அவருடைய பணிவாழ்வு சிறந்தோங்கிட வேண்டும் என்றும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். அதோடு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிப்பு இடத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் களைந்தவர்களாக நாங்கள் இறைவனுக்கு உகந்த மக்களாக என்னாலும் இறைவனுடைய இறை பிரசன்னத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உருக்கமாக இப்பலியிலே வரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான புனித பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமிகும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றது. அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இழைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் இவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விற்று அகன்றார். பேதுரு தன்னுருவு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்த என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்து எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். நான் ஆண்டவரை காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும்.
நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயர் ஒருமை மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோர் அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். திருத்தூதர் பவுல் திமோத்தியோவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நெறிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் அன்பினிலே ஒன்றிணைந்த இறை நெஞ்சங்களே, நாங்கள் திருத்தூதர்களான பேதுரு பவுலினுடைய திருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளானது எங்களுக்கு தூய திருத்தந்தையினுடைய விழாவினையும் எங்களுக்கு தந்து நிற்கின்றது. சிறப்பாக எங்களுடைய தற்போதைய திருத்தந்தையானவர் புனித பேதுருவானவரினுடைய வழி வந்தவர் என்பதை எங்களுடைய திருச்சபை எங்களுக்கு எடுத்து எம்புகின்றது. நாங்கள் அதை விசுவசிக்கின்றோம். புனித பேதுரு யாரின் மீது ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டினாரோ அவரினுடைய வழித்தோன்றல்களாக நாங்களும் அதே திருச்சபைக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகளினுடைய இறைமக்களினுடைய திருக்கூட்டமாக நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய இந்த திருவிழா எங்களை ஒப்புரவினூடாக புனிதத்திற்கான ஒரு திறவுகோல் என்கின்ற ஒரு நற்சிந்தனையிலே எங்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. எவ்வாறு ஒப்புரவினூடாக நாங்கள் புனிதத்திற்கான ஒரு திறவுகோலாக இந்த ஒப்புரவினை கைகொள்வது? அன்பின் உறவுகளே, இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு அடிக்கடி கூறியிருக்கின்றார். 2 வீடுகளை பற்றிய உவமைகள் நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, இன்னும் ஒன்று மணல் மீது கட்டப்பட்ட வீடு. இந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு அனைத்து அழிவுகளிலிருந்தும் தன்னை பாதுகாத்து மிகவும் உறுதியாக தன்னுடைய இருப்பு நிலையிலே இருக்கின்றது. மாறாக இந்த மணல் மீது கட்டப்படுகின்ற வீட்டினுடைய நிலைமையை நாங்கள் அனைவரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த திருச்சபையும் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட திரு அவையாக இருக்கின்றது. இதை கட்டியது நானோ திருத்தூதர்களோ அல்லது புனிதர்களோ திரு அவையினுடைய எந்த பிதாக்களோ திருத்தந்தையர்களோ அல்ல. மாறாக இந்த பாறையின் மீது இத்திருச்சபையை கட்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டிய இத்திருச்சபையிலே பயணிக்கின்ற பயணிப்பின் திருப்பயணிகளாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் அனுதினமும் வேரூன்றியவர்களாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இத்திருச்சபையினுடைய இந்த அடிப்படை ஆரம்பம் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு தரப்படுகின்றது. அந்த கிறிஸ்து அவருடைய சீடராக அவரோடு 3 ஆண்டுகள் பயணித்து அவருடைய தனிப்பட்ட அனைத்து விதமான சுக துக்கங்களிலே பங்கு பெற்றவரியாக நாங்கள் புனித பேதுருவானவரை பார்க்கின்றோம். புனித பேதுருவானவர் படித்தவர் அல்ல, பட்டங்களை பெற்றவர் அல்ல. மாறாக அவர் சாதாரண ஒரு மீனவனாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு
ஒரு பாமர மனிதனுடைய வாழ்வினை, அடிப்படை வாழ்வினை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைத்தலை பெற்றுக்கொண்டு அவரோடு உடன் பயணிக்கின்றான். அந்த உடன் பயணிப்பு, உடனிருப்பு அவரை ஞானம் மிகுந்தவராக மாற்றுகின்றது. அவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவராக, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவராக, இறைவனுடைய இத்திருப்பயணிகளுக்காக, இந்த திரு மக்களுக்காக, திரு அவையினருக்காக தன்னுடைய வாழ்வினை ஒப்புவித்து வேத சாட்சியாக மரணிக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் புனித பவுலடிகளாரை பார்க்கின்றோம். புனித பவுலடிகளாரினுடைய வாழ்வும் கிட்டத்தட்ட அத்தகையதே. ஆனால் அவர் படித்தவர், அவர் அடிப்படையிலே படித்தவராக இருப்பதால் அவர் கொஞ்சம் பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம் அனைத்தையும் யார் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொண்டதன் பின்னதாக அவருக்காக தன்னுடைய வாழ்வு அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றார். எங்கள் அனைவருக்கும் தெரியும், புனித பவுலடிகளார் கிட்டத்தட்ட ஒரு தளபதியினுடைய பொறுப்பிலே இருந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்களை, இறை மக்களின் கூட்டத்தை, ஆதி திருச்சபையை துன்புறுத்துவதற்காக தன்னுடைய திருச்சட்ட அறிஞர்களிடமிருந்து அனுமதியை பெற்றவராக அவர்களை நாடி தேடி செல்கின்றார் தாரிசு நகரத்திற்கு. செல்லுகின்ற வரியிலே ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்கின்றார், உணர்ந்து கொள்ளுகின்றார். இவரே உண்மையான இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டவராக, தன்னுடைய பட்டங்கள், தன்னுடைய பதவிகள், தன்னுடைய அனைத்தையும் துறந்தவராக அந்த இறைவனுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஒப்புவிக்கின்றார். இந்த இரண்டு பேரும் இறந்த வேத சாட்சிகளாக தங்களுடைய விசுவாச வாழ்விற்கு சாட்சியம் பகர்ந்து நிற்கின்றார்கள். தூய பேதுருவானவர் ரோமை நகரத்திலே தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொல்லப்படுகின்றார், மரணிக்கின்றார். அவரை சிலுவையிலே அறைய கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் கூறுகின்றார், என்னுடைய குருவை போன்று நான் மரணிப்பதற்கு தகுதியற்றவனாகவே என்னை தலைகீழாக சிலுவையிலே அறையுங்கள். நான் என்னுடைய குருவோடு என்னை ஒப்பிட தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னுடைய தாழ்ச்சியினை அவர் வெளிப்படுத்துகின்றார். புனித பவுலடிகளாரினுடைய மரணம் எங்களுக்கு தெரியும். வாளாலே வெட்டி கொல்லப்பட்டார். காரணம் என்ன? அவர் அடிப்படையிலே ரோமானிய குடியுரிமையை பெற்றிருந்த ரோமானிய பிரஜையாக இருக்கின்றார். ஆகவே ரோமானிய பிரஜையை சிலுவை மரணத்திலே நாங்கள் தீர்ப்பிட இயலாது, அவருக்கு சிலுவை மரணத்தை கொடுக்க இயலாது. ஆகவே அவருடைய தலையினை வெட்டி அந்த ரோமையிலே கொலை செய்கின்றார்கள். இந்த இரண்டு வேத சாட்சிகளும் எங்களுடைய திருச்சபையினுடைய இருவரும் தூண்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் புனித பேதுரு பவுலினுடைய பெருவிழாவை இன்றைய நாளிலே ஒருமுகமாக கொண்டாடுகின்றோம். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய வாழ்வை மாத்திரம் பின்பற்றி வாழ்ந்த புனிதர்களாக அல்ல, மாறாக அவர்களுடைய மனித இயல்புகள் அவ்வப்போது வெளிப்பட்டது. எங்களுக்கு புனித பேதுருவை தெரியும். அவர் ஆர்வம் மிக்கவராக இருந்தார். அனைத்து விடயங்களிலும் முந்திக்கொண்டு ஆண்டவர் இயேசு கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில்களை கொடுக்கின்ற ஒரு மனிதன். இருந்தாலும் அவருடைய கேள்விகளுக்கு பல இடங்களிலே சிறந்த பதில்களை பெற்றுக்கொள்கின்றார். ஆண்டவராலே பாராட்டப்படுகின்றார். சில இடங்களிலே அவர் கண்டிக்கப்படுகின்றார் அவருடைய ஆர்வத்தின் பொருட்டு. இன்னும் சிறப்பாக கூறப்போனால் ஆண்டவர் இயேசுவை அவருடைய இறப்பிற்கு முன்னதாக மும்முறை மறுதலிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். தன்னுடைய ஆண்டவருக்கு துரோகம் செய்து விட்டேன் என்கின்ற ஒரு மனநிலையிலே இருக்கின்றார். இருப்பினும் ஆண்டவரை நோக்கி மீண்டுமாக வருகின்றார். தன்னுடைய ஒப்புரவினூடாக தன்னுடைய புனிதத்துவத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளுகின்றார். புனித பவுலடிகளாரும் அவ்வாறே ஆண்டவருடைய விசுவாசிகளை துன்புறுத்திய ஒருவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவு செய்து கொண்டு மீண்டுமாக தங்களுடைய புனித வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகின்றார் புனித பவுலடிகளார். நாங்கள் எவ்வாறான மனிதர்களாக எங்களுடைய வாழ்விலே இருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கின்றது? நாங்கள் அடிப்படையிலே எங்களிலே இறை தன்மையையும் இறைவனுடைய சாயலையும் இறைவனுடைய உயிர் மூச்சையும் கொண்ட மனிதர்களாக, இறைவனுடைய பராமரிப்பாக, இறைவனுடைய உன்னத படைப்பாக இறைதன்மையை எங்களுடைய மனித இயல்பிலே கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால்
பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மனித இயல்பினை நாங்கள் காரணம் காட்டியவர்களாக மனித தன்மையின் பொருட்டு நாங்கள் எங்களுடைய இறைத்தன்மையை மறந்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, மனித தன்மைக்கு முதன்மைத்துவம் கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழுகின்றோம். அது எங்களுடைய புனித தன்மையை எங்களிடமிருந்து எடுத்து விடுகின்றது. எவ்வாறு நாங்கள் மீண்டும் அந்த புனித தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் எங்களுக்கு ஒப்புரவு என்கின்ற அருட்சாதனத்தை தருகின்றார். ஆண்டவரோடு ஒப்புரவாகுகின்ற பொழுது நாங்கள் மீண்டுமாக நாங்கள் இழந்த அதே புனித வாழ்வினை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். புனித வாழ்வினுடைய மக்களாக மாறுகின்றோம். நாங்கள் இழந்த இறைத்தன்மையை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுகின்றோம். அன்பார்ந்த உறவுகளே, எங்களுடைய திருச்சபையினுடைய விசுவாசம், எங்களுடைய திருச்சபை வளர்ந்தது வெறுமனே மறைபரப்பினால் மாத்திரமல்ல, மாறாக எங்களுடைய இறை விசுவாசத்திற்காக இரத்தம் சிந்திய ஒவ்வொரு வேத சாட்சிகளினுடைய இரத்தத்திலும் உறுதி பெற்று எங்களுடைய திரு அவை வளர்ந்தது. அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலினுடைய இந்த வாழ்வும் அவர்களுடைய மரணமும் எங்களுக்கு எடுத்தியம்பி நிற்கின்ற படிப்பினை எதுவாக இருக்கின்றது? முதலாவதாக இறைவனை அறிதல், கடவுளை அறிதல். அவர்களை அறிந்த பின்பதாக, இறைவனை அறிந்த பின்னதாக, என்னுடைய விசுவாசம் எது என்பதை நான் அறிந்த பின்னதாக அதனை அறிவிக்கின்றார்கள். தங்களுடைய மறைபரப்பின் மூலமாக, தங்களுடைய மறைபோதகத்தின் மூலமாக இறைவனை அறிவிக்கின்றார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறை விசுவாசத்தை மக்களுக்கு அறிவித்து அவர்களையும் விசுவாச வாழ்விலே இடம்பெற அவர்களை அழைத்து நிற்கின்றார்கள். முதலாவதாக இறைவனை அறிதல், இரண்டாவதாக இறைவனை அறிவித்தல், மூன்றாவதாக அந்த இறை விசுவாசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை பலியாக ஒப்புக்கொடுத்தல், வேத சாட்சிய வாழ்வு. இந்த மூன்றும் அவர்களுடைய வாழ்வியலிலே இருக்கின்றது. ஒன்று இறைவனை அறிந்து கொள்ளுதல், இறைவனை அறிவித்தல், இந்த விசுவாசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தல். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அது அவர்களுடைய அந்த காலப்பகுதிகளிலே அவர்கள் இறைவனுக்கு தன்னுடைய இறை விசுவாசத்தை எவ்வாறு வாழ்ந்தார்கள், பகிர்ந்தார்கள், எல்லாம் முடிஞ்சது. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே எவ்வாறு நாங்கள் இறைவனுக்கு விசுவாசம் உள்ள இந்த நம்பிக்கையினுடைய வாழ்வை, இந்த மறைபோதக வாழ்வை நாங்கள் வாழ முடியும்? அல்லது இந்த வேத சாட்சிய வரலாறை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும்? நாங்கள் எவ்வாறு வேத சாட்சிகளாக மாற முடியும் என்கின்ற சந்தேகம் எம்மிலே பலருக்கு எழ வாய்ப்புண்டு. பாந்த உறவுகளே, முதலிலே நாங்கள் பரம்பரை கத்தோலிக்கர்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். பரம்பரையாக நாங்கள் கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ந்த மக்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய இறை விசுவாசத்தை பெற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அறிந்து கொண்ட அந்த விசுவாசத்தை எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். அந்த வாழ்வு எம்முடைய வாழ்வினுடைய செயற்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற வாழ்வு. அதுதான் மறைபோதக வாழ்வு. எம்முடைய வாழ்விலே வெளிப்படுகின்ற அந்த மறைபோதக வாழ்வு எங்களுடைய விசுவாசத்திற்கு எதிரான சவால்கள் வருகின்ற பொழுது அதனை எதிர்த்து நின்று அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து அதற்கு சரியான தீர்வுகளை எங்களுடைய வாழ்வினூடாக, எங்களுடைய விசுவாசத்தினூடாக எங்களுக்கு கொடுக்க தெரிந்திருந்தால் அது மறை சாட்சிய வாழ்வு. ஆக நாங்களும் இறைவனை அறிந்து, இறைவனை அறிக்கையிட்டு, இறைவனுடைய அந்த விசுவாசத்திற்காக எங்களுடைய உயிரை கையளிக்கின்ற ஒரு நல்ல விசுவாச வாழ்வினை வாழ முடியும் என்பதை இன்றைய நாளினுடைய இந்த திருவிழா எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே எங்களுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்வோம், அதனை அறிவித்திடுவோம். அதற்காக எங்களுடைய உயிரையும் தர நாங்கள் ஆயத்தமாகுவோம். இறைவனுடைய அருளன்பு எம்மை என்றுமே வழி நடத்திட இன்றைய நாளிலே உருக்கமாக மன்றாடிக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை,
யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஒரே திரு அவையாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாங்கள் இறைவனை நோக்கி பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். திருத்தூதர்களின் பலமான இறைவா, உம் திருமகனால் தெரிவு செய்யப்பட்ட திருத்தூதர்களோடு நீர் உடனிருந்தது போல எமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்களோடு உமது உடனிருப்பை காட்டியருளும். இதனால் திடமடையும் உம் திரு அவை உம் திருமகனது மனவாட்டியாக பொலிவடைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். திருத்தூதர்களின் நடுவரான இறைவா, திருத்தூதர்களான புனித பேதுரு பவுலை போன்று நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றிடும் உம் மக்களுக்கு உம் அருள் காவலை தாரும். இதனால் இவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து அவரது நலனை ஒரு துணையாக உலகோருக்கு உணர்த்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். வலுவூட்டும் இறைவா, உம் திருத்தூதர்களை தீங்கனைத்திலிருந்தும் காத்தது போல உலகத்தில் நிகழும் இப்பயங்கரமான போரிலிருந்து மக்கள் அனைவரையும் காத்து அந்நாடுகளுக்கு சமாதானத்தையும் அமைதியையும் நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் இத்திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இறைவனை பார்த்து எடுத்துரைத்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவின் மனித விளைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைவற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராய் திகழ்ந்து இஸ்ரேலின் நெஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம்மிலங்கை நாட்டின் அப்போஸ்தலரான புனித ஜோசெவ்வாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அளிக்கின்ற அமைதியை அருகிலுள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிறைவாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், நிலையம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊற்றம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளும் இந்த வாரமும் உங்கள்
உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய ஆசை நிறைந்த நாட்களாக அமைந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்ந்த உள்ளங்களே, எங்களுடைய இந்த வேர்பூம் டிவி தொலைக்காட்சியினுடைய இந்த நற்கருணை ஆலயத்தை நாங்கள் புனரமைப்பதற்காக இறைவனை நோக்கி மன்றாடி கொள்வோம். இறைவனுடைய அருளும் வல்லமையும் எங்களோடு இருந்து இந்த பணி சிறப்பாக நடைபெற இறைவன் எங்களுக்கு உதவி அருள வேண்டும் என்று மரியன்னையை நோக்கி மன்றாடி கொள்வோம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உள்ளம் மகிழ்ந்து நன்றி சொல்வேன் என்னை அழைத்த அன்பின் நிறைவா. உள்ளம் மகிழ்ந்து நன்றி சொல்வேன் என்னை அழைத்த அன்பின் நிறைவா. என்னை உந்தன் கருணை இறைவா அழைத்தல் என்னும் கோடை தந்தாய். என்னை உந்தன் கருணை இறைவா அழைத்தல் என்னும் கோடை தந்தாய். பாதை நீயே பயணம் கண்டேன், வாழ்வும் நீயே வசந்தம் கொண்டேன். பாதை நீயே பயணம் கண்டேன், வாழ்வும் நீயே வசந்தம் கொண்டேன். நன்றி நன்றி என் இறைவா, உமக்கு என்றும் நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, உமக்கு என்றும் நன்றி இறைவா. உள்ளம் மகிழ்ந்து நன்றி சொல்வேன் என்னை அழைத்த அன்பின் இறைவா. உள்ளம் மகிழ்ந்து நன்றி சொல்வேன் என்னை அழைத்த அன்பின் இறைவா.